ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் மைக்ரோவேவில் நேந்திரப்பழம் சீக்கிரமாக குக் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். சாதாரணமாக இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி தாங்க இது எடுக்கிறது. இது இப்போ மைக்ரோவேவில் ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 2 நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் இந்த 2 பழத்தினுடைய மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் கட் பண்ணி போட்டுருக்குறேங்க. ஒன்று வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்லேயும் இன்னொன்று வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயும் கவர் பண்ணி தான் நான் இங்கே பாயில் பண்ண போகிறது. இது தான் கெஷ்ரிங் ரேப்பு. இது இப்படி ரோலாக தாங்க கிடைக்கிது. இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தாங்க, மைக்ரோவேவில் வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி இது ஹீட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஷீட் தாங்க. இப்போ இந்த பழம் இது உள்ளே வச்சு ஒரு முறை சுற்றி எடுத்தாலே போதுங்க. இனி ஒரு சிசரை யூஸ் பண்ணி இந்த ஷீட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரியே கவர் பண்ணிடுங்க. இனி ஒரு பழத்தை நான் டிஷ்யூ பேப்பரில் கவர் பண்ண போகிறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து திக்காகவும் தின்னாகவும் கிடைக்கிது. உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இனி இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்துடலாம். இப்போ இது 2 ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னமும் இது மைக்ரோவேவில் வச்சு எப்படி குக் பண்ணி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியே மைக்ரோவேவ் உள்ள இந்த பழத்தை வச்சுட்டு இது வந்து 100 டிகிரி டெம்பரேச்சரில் 3 நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டு இருக்குது. நம்ம திறந்து பார்க்கலாமா? இந்த பழம் இப்போ கரெக்டாக வெந்துட்டு இருக்குது. இனி இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பழம் ரொம்ப நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இது இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இதனுடைய கலர் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்குன்னு. இப்போ இதனோட பேப்பரும் கவரும் எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இதனுடைய தோல் கூட நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேங்க. நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி பழத்தை பாயில் பண்ணி கொடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னா கூட சீக்கிரமாக இந்த மாதிரியே பழம் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சு அனுப்புறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கோ சீக்கிரமாக முடியுங்க. இது ரொம்ப நல்ல சத்து இருக்கிற ஒரு பழங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த பழம் 2மே ரொம்ப நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. மைக்ரோவேவ் வீட்டில் இருக்கிற எல்லோரும் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.